ஒரு குரங்கு மாமரத்தில் மாம்பழம் பறித்து சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை மண்ணில் ஊன்றி வச்சிச்சு. இந்த கொட்டை நாளைக்கு மரமாக வளர்ந்துச்சுன்னா நாம் தினமும் பழம் பறித்து சாப்பிட்லாமே அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு, கொட்டையை ஊன்றி வச்சது. ஆனால் குரங்குக்கு பாருங்க ரொம்ப அவசரம். விதையை ஊன்றிய அடுத்த நாளே பார்க்குது செடி வந்துடுச்சா அப்படின்னு. ஆனால் வரல. உடனே குரங்குக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஐயோ, கொட்டை இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு மண்ணை தோண்டி பார்க்குது. கொட்டை பத்திரமா அதே இடத்துல இருக்கிறத பார்த்து பெரு நிம்மதி அடைஞ்சது. மறுநாளும் செடி வளரல. அன்னைக்கும் அதை என்ன பண்ணுச்சுன்னா தோண்டி பார்த்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அது தோண்டி பார்க்க பார்க்க ரொம்ப நாள் நீடிச்சு போயிட்டே இருந்தது. குரங்குக்கும் ஒன்றுமே புரியல. தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த காலதேவன் அங்கே வந்தார். ஏ குரங்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க குரங்கு நடந்ததையெல்லாம் சொல்லுச்சு. உடனே காலதேவனும் அமைதியாக இருந்தார். குரங்கு கேட்டுச்சு, ஏன்பா இதுக்கு உனக்கு விட தெரிஞ்சா எனக்கு சொல்ல அப்படின்னு கேட்க அதுக்கு காலதேவன் சொன்னார், நீ விதைய போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நாள் நீ பொறுமையாக காத்திருந்தா மட்டும்தான் அந்த விதை முளைச்சி மரமாக வரும். காலம் என்ற நியதி இல்லாமல் எந்த செயலுமே நிறைவேறாது அப்படின்னு காலதேவன் சொல்ல குரங்கோ ஒன்றும் புரியாமல் கேட்டுக்கிட்டே இருந்தது. குரங்குக்கு மட்டுமா புரியல, இப்போ இருக்கிற சில மனிதர்களும் புரியாமல் தான் இருக்காங்க. தான் நினச்சதை அன்னைக்கே அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் ஒரு செயலில் வெற்றி பெறணும்னா முயற்சி ரொம்ப முக்கியம், முயற்சியோட பொறுமை ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.